ஆத்ம தர்சனம் அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ குலசேகர ஆழ்வாரின் ஸ்ரீ முகுந்தமாலா விளக்கம் கவிஞர் கண்ணனேசன். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் தனியன். முகுந்தமாலா ஸ்தோத்ரம். ஓம் ஸ்ரீ गुष्यते यस्य नगरे रंगयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम्. பதவுரை. யஸ்ய எவருடைய, நகரே நகரத்தில், தினே தினே ஒவ்வொரு நாளும், ரங்க யாத்ரா ஸ்ரீரங்கநாதருடைய புறப்பாடு, குஷ்யதே நடைபெறுமன பறையறிவிக்கப்படுகின்றதோ, தம் குலசேகரம் அந்த குலசேகரர் என்ற, ராஜானம் அரசனை, அகம் நான், சிரசா தலைதாழ்த்தி, வந்தே வணங்குகிறேன். இப்பொழுது இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம். தனியன் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ நூல்களில் மட்டுமே காணப்படுகின்ற தனிப்பெருமை வாய்ந்த ஒரு பாடல் அல்லது ஸ்லோகமாகும். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அல்லது ஆச்சாரியர்களுடைய ஸ்லோகங்களை சேவிக்கும் முன்பாக அவர்களை முதலில் வணங்கி பிறகு அந்த பிரபந்தங்களை அனுசந்திப்பது என்பது வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய வழக்கம். ஆழ்வார்களுடைய வைபவத்தையும் அளவிடற்கரிய அவர்களுடைய பெருமைகளையும் தனியனே சுருக்கமாக சொல்லிவிடுகின்றது. இவ்விதம் பிரபந்த பாடல்களில் இருந்து தனித்தும் தனிப்பட்ட ஒரு பக்தரின் வைபவத்தை பற்றியும் இந்த பாடல் அல்லது ஸ்லோகம் எடுத்துச் சொல்வதால் இது தனியன் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவத்தின் தலைமை பீடத்தை அலங்கரிக்கும் ஜீயர்கள் குலசேகர ஆழ்வார் ஒரு சேர மன்னன் என்றும் இவர் ராமானுஜருக்கும் முற்பட்டவர் எனவும் குறிப்பிட்டு, இந்த முகுந்தமாலா ஸ்தோத்திரமானது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்த குலசேகரவர்மா என்ற அரசன் இயற்றியது என்றும் கூறியுள்ளனர். குலசேகர என்ற பெயரால் இந்த குழப்பம் விளைந்தது என்றாலும் இருவருமே அரச வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது. முகுந்தமாலா யாரால் இயற்றப்பட்டது என்ற ஆராய்ச்சியில் அடியேனுடைய தாழ்மையான கருத்து என்னவென்றால், இது சர்வ நிச்சயமாக பன்மொழி புலமை வாய்ந்த தமிழகத்தை ஒரே குடையின் கீழ் அரசாண்ட சேரன் ஸ்ரீ குலசேகர மாமன்னனால் இயற்றப்பட்டதுதான் என்பதே ஆகும். எப்படி எனில், கொல்லி நகரை தலைநகராக கொண்டு தமிழகத்தினுடைய பல பகுதிகளையும் தனது ஆதிக்கத்திற்குள் கொண்டு வந்து அன்றைய தமிழக மண்டலங்களாக திகழ்ந்த வேநாடு எனப்படும் திருவிதாங்கூர், குட்டநாடு எனப்படும் மலபார் பகுதி, தென்பாண்டி நாடுகளான நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாஞ்சில் நாடு எனப்படும் நாகர்கோவில் ஆகியவற்றில் உள்ள திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று பெருமாளை தரிசித்தவர் சேரமாமன்னர் குலசேகரர். மேலும் ஸ்ரீரங்கநாதரிடத்தில் குலசேகர மன்னருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்த காரணத்தால் தான் ஆனான செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று தன்னுடைய அரச பதவியை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு நேராக திருவரங்கத்திற்கு வந்து ரங்கநாதரை சேவித்து மகிழ்ந்தார். இவருடைய ஆட்சியில்தான் ஸ்ரீரங்கம் கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் சேனை வென்றான் திருமண்டபம் கட்டப்பட்டது. மேலும் சிதிலமடைந்திருந்த 3ஆம் பிரகாரத்தையும் திருப்பணி செய்தார். இன்றளவும் இந்த 3ஆம் பிரகாரமானது குலசேகர மாமன்னரின் பெயரால் குலசேகரன் திருவீதி என்றே அழைக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் கோவிலில் குலசேகர மன்னரால் தான் பவித்ரோற்சவ மண்டபம் கட்டப்பட்டது. அந்த பிரகாரத்தையும் இவர் திருப்பணி செய்து கொடுத்தார். இப்படி ஸ்ரீரங்கநாதரின் மேல் அளவற்ற பக்தி கொண்டிருந்த குலசேகரர் ஆட்சி செய்த தலைநகரில் எப்போதும் ஸ்ரீரங்க யாத்திரை பற்றிய பேச்சும் ஸ்ரீரங்கநாதருடைய திருவீதி உலாவும் சதா நடந்து கொண்டே இருக்குமாம். அதனால்தான் அவரது மகளான இளவரசி சேரகுலவல்லி ஸ்ரீரங்கநாதரின் பால் ஈர்க்கப்பட்டாள். தான்
ரங்கநாதரையே திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தன்னுடைய விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தாள். குலசேகரரும் தன்னுடைய மகளை ஸ்ரீரங்கநாதருக்கே திருமணம் செய்து கொடுத்தார். இன்றும் சேரகுலவல்லி நாச்சியார் சேர்த்தி உற்சவம் ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீரங்கத்தில் ராம நவமி அன்றைக்கு நடைபெறுகிறது. அரசர் குலசேகரரின் எண்ணம், சொல், செயல் இப்படி எல்லாமும் அரங்கன்தான் என்பதை இதன் மூலமாக நாம் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலம் குலசேகர என்ற பெயரால் உண்டான குழப்பத்திற்கு நமக்கு ஒரு தீர்வும் கிடைக்கிறது. அதே நேரத்தில் ஜீயர்கள் குறிப்பிடும் குலசேகரவர்மன் காவிய நாடகங்களை இயற்றுவதில் விருப்பம் கொண்டவன். அவன் இயற்றிய ஆச்சாரிய மஞ்சரி, சுபத்ரா தனஞ்சய, தபதி சம்வரணா, விச்சின்னாபிஷேக போன்ற நாடகங்கள் பிரபலமானவை. இந்த குலசேகரவர்மன் தனஞ்சய தவனி என்ற வசனகர்த்தாவை தன் நெருங்கிய நண்பராகவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் உடன் வைத்திருந்தான். இந்த அரசன் எழுதும் நாடகங்களை தன் வசனத்தால் மெருகேற்றி கொடுப்பதே தனஞ்சய தவனியின் வேலை. மேலும் இவனுடைய தலைநகரான மகோதயபுரத்தில் ஸ்ரீரங்கநாதருடைய புறப்பாடு தினம் தினம் நடந்ததாக எவ்வித சரித்திர குறிப்பும் இல்லை. ஆனால் குலசேகர ஆழ்வாருடைய தலைநகரில் ஸ்ரீரங்கநாதருடைய புறப்பாடு தினமும் நடைபெற்று வந்திருக்கிறது. முகுந்தமாலா கிருஷ்ண பக்தியை சொல்லும் தேனருவி, உணர்ச்சிகளின் ரத்ன குவியல், நவரசங்களின் ஊற்று. ரங்கநாதரின் மேல் ஆழ்ந்த பக்தி கொண்டவராலேயே இப்படிப்பட்ட மகா வாக்கியங்களை கொண்ட ஸ்லோகங்களை இயற்ற முடியும். இதிலிருந்து ஸ்ரீ முகுந்தமாலாவை அருளி செய்தவர் சேர மன்னர் குலசேகரர் தான் என்று மேற்கண்ட விளக்கங்களிலிருந்து நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போது தனியன் சொல்லும் ஸ்ரீ குலசேகர மன்னருடைய பெருமையை அனுபவிப்போம். எந்த அரசருடைய தலைநகரத்தில் ஸ்ரீரங்கநாதருடைய புறப்பாடானது ஒவ்வொரு நாளும் பறைசாற்றி அறிவிக்கப்படுகின்றதோ அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஸ்ரீ குலசேகரர் என்னும் மாமன்னனை சிரம் தாழ்த்தி நான் வணங்குகின்றேன் என்பதுதான் இந்த தனியனின் அர்த்தமாகும். பகவான் கிருஷ்ணரை பற்றி குலசேகர ஆழ்வார் இயற்றி அருளிய இந்த ஸ்ரீ முகுந்தமாலா ஸ்தோத்திரத்தை அவரது பக்திரசம் தோய்ந்த மனத்தின் வழியே நாமும் சரியாக புரிந்து கொண்டு கிருஷ்ணாமிர்தத்தை ருசித்து ரசித்து அனுபவிக்க வேண்டி பகவான் கிருஷ்ணரிடமும் கொங்கர் கோமானான குலசேகர ஆழ்வார் சரணங்களிலும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நாளை முதல் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கான பதவுரையையும் விளக்கத்தையும் அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக ஞானத்தை நோக்கிய முடிவற்ற பயணத்தில் எங்களுடன் எப்போதும் இணைந்திருங்கள். ஆத்ம தர்சனம் இது உங்களுக்கான சேனல். இந்த சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆத்ம தர்சனம்